இதை நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே வரும்போது பேபி சீக்கிரமே அழகா கலரா ஆயிருவாங்க. இதை வந்து நம்ம ஒரு மசாஜ் ஆயில் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பேபிக்கு வந்து ரொம்பவே நல்லா ரத்த ஓட்டம்லாம் ப்ராப்பரா உடம்புல ஆகி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அவங்களுக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல க்ரீம் பண்ணி பேபிக்கு அப்ளை பண்ணி பாருங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு உமன் சென்ட்ரல். இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி பேபி கேர் க்ரீம் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது ஒரு பேபி whitening and மாய்ஸ்சரைசிங் க்ரீம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி உமன் சென்ட்ரல் சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். கேரட் எடுத்துக்கலாம். கேரட்ல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பீட்டா கேரோட்டின் அண்ட் விட்டமின் ஏ இருக்கு. ஸோ இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா கிரேட் பண்ணி திருவி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் வெயிலில் காய வச்சும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வானலியில் போட்டும் வறுத்துக்கலாம். வெயிலில் காய வைக்கிறீங்கன்னா ஒரு 4 to 5 hours நல்லா ஹாட் சன்னில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் பிசுக்கு வரும். இப்படி வானலியில் போட்டு வதக்குறோம் அப்படின்னா நல்லா வதக்கி ஈரத்தன்மை எல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிசுவை வர்ற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் வந்து 4 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து கேரட் ஆயில் அதில் பிரிஞ்சு அது கூட மிக்ஸ் ஆகி வரும். இதை வந்து நம்ம 24 hours விட்டுறணும் அப்படியே. ஸோ 24 hours கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கேரட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் ஆகி அது வந்து ஒரு கேரட் கலரில் இருக்கும். ஸோ இதை வந்து தனியாக ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்த கேரட் ஆயில் கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கீ. ஸோ கீயும் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து நம்ம டபுள் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சு ஹீட் அப்சர்வ் பண்ணால் உருகாத மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான பவுலாக எடுத்து இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. கீ வந்து ஸ்கின்ல இருக்கிற ஏதாவது குட்டி குட்டியாக பரு இல்லைன்னா ஏதாவது புள்ளி புள்ளியாக இருக்கிற மார்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி தான் கோகோனட் ஆயிலுமே. அதனால இது ரெண்டுமே வந்து ரொம்ப நல்ல மாய்ஸ்சரைசராக பேபிக்கு ஆக்ட் ஆகும். அதனால தான் இதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இப்போ இது வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் கோகோனட் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை நல்லா ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடியாக இருக்கிறத ஃப்ரிட்ஜ்குள்ளே ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஒரு 2 hours நார்மலான இடத்துல வச்சா போதும், நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணும்னு இல்லை. இப்போ வந்து நம்மளோட க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பேபி மேலே அப்ளை பண்ணிக்கலாம். பேபி மேலே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி காதில் போட்டு ஒரே ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கோங்க, அது வந்து பேபிக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதை வந்து நம்ம ஒரு மசாஜ் ஆயில் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பேபிக்கு வந்து ரொம்பவே நல்லா ரத்த ஓட்டம்லாம் ப்ராப்பராக உடம்புல ஆகி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு நல்லா மெல்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் உடம்பு முழுக்க தடவி விடுங்க. ஸோ ஃபேஸில், கை, கால் எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் ஸ்கின் டோன் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெங்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஒரு முக்கியமான குறிப்பு, இதை வந்து நம்ம வெயிலில் போகும்போது அப்ளை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து கேரட் ஆயில் யூவி ரேடியேஷன் ரொம்ப அப்சர்வ் பண்ணும். அதனால் நம்ம வெயிலில் போகும்போது அப்ளை பண்ணாமல் உடம்பு முழுக்க நீங்கள் தேய்ச்சி விடலாம். இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது பேபி சீக்கிரமே அழகாக கலராக ஆயிடுவாங்க. ஸோ நான் வந்து கையில், காலில் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணி விடுறேன். குளிக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் தேய்ச்சி விடலாம், குளிக்கிறதுக்கு அப்புறமும் நீங்கள் தேய்ச்சி விடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேபிக்கு க்ரீம்லாம் அப்ளை பண்ணி விட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல க்ரீம் பண்ணி பேபிக்கு அப்ளை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து நேச்சுரலான க்ரீம் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உமன் சென்ட்ரல் சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் உடனே வரும். இதே மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும்னா எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.